பொடி சாதம் செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. சாதம் மிச்சமாக இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த ஐடியா ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. கடலைப்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு, பூண்டு, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய், அப்புறம் இப்போ இது மட்டும் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் வதக்கி பொடி மாதிரி அரைக்க போகிறோங்க. ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி இதையெல்லாம் வதக்கிக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு ட்ராப் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. தாளிக்க எடுத்து வச்சதை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால நான் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டேங்க. நீங்கள் ஜாஸ்தி அளவு செய்கிறதா இருந்தால் தனித்தனியாக பருப்பெல்லாம் வறுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரோஸ்ட்டாக கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பொடி நல்லா வறுத்தாதாங்க இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா சூடை ஏறின உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது. நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி வறுத்துக்கணுங்க. பருப்பெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருதுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா, ஒரு பிஞ்சு சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி வறுக்கும் போதே அதோடய ஃப்ளேவருக்கே நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வறுக்கிறது மட்டும் இல்லாமல் கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃப்ளேவராக கரெக்டாக வந்திருக்குங்க. இப்போ இதை ஆறின உடனே பவுடராக அரைச்சிக்கலாங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கோர்ஸாக தான் இருக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இந்த பேன் ஹீட்டாக இருக்கும்போதே இந்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது உங்கள் ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே கறிவேப்பிலை ரோஸ்ட் ஆகிடுங்க. ஆல்ரெடி ரோஸ்ட்டாக இருக்கிற கறிவேப்பிலை தான். ஆறுனதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பொடி ரெடியாக இருக்குது. நம்ம அரைச்ச பொடி இந்த மாதிரி கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இதை நம்ம சாதத்தில் கொட்டி கிளறிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பத்தலையோ அதை இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட பொடி சாதம் சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க. சாதம் மிச்சம் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசியாகவும் நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. காய்கறிகள்லாம் இல்லாத டயத்தில் இதை நம்ம செஞ்சுக்கலாங்க. ட்ராவலுக்கு கூட இது எடுத்துகிட்டு போகலாங்க. ஏன்னா தாளிக்க பருப்பு மட்டும் இருந்தால் போதும். அதையவே நம்ம மசாலா அரைக்கிறக்கும் அதையே தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் தாளிக்கும்போது பீனட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சுன்னா, அதாவது நிலக்கடலை பிடிச்சதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். டயத்தில் நீங்கள் எள்ளு கூட சேர்த்து, கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வெள்ளை எள்ளு எது பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்தோம்னா அதோட சத்து நமக்கு கிடைக்குங்க. சூப்பரான ரெசிபி, ஈஸியான ரெசிபி, சத்தான ரெசிபியும் கூடங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.